இந்த 5ஆம் இடத்துல போய் சனி உட்காந்து மண்டக்குள்ள அப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போம். பிள்ளைங்கள் மூலமா பிரச்சனை, தாட் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது. முதல்ல 5ஆம் இடம் குழந்தைங்க, குலதெய்வ கடாட்சம், இறையருள் சாமி தான் கும்பிட்றேன் மேடம். ஆனால் கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வர நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 16, 17 வருஷத்துக்கு அப்புறம் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு விருச்சகத்துக்கு மட்டும்தான் உண்டு. இந்த 12 ராசியில முக்கிய மனிதர்களுடைய பேச்சு, முக்கிய மனிதரோட போய் செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் விருச்சகத்துக்கு நடக்கும். நீங்களே செலிபிரிட்டி ஆக போறீங்க, அப்புறம் எங்க மத்தவங்கலாம்? நம்மளே செலிபிரிட்டி. நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க விருச்சக ராசிக்காரர்கள். இல்லையா உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு அல்லாஹ் கோவில் இருக்கு, இல்ல மசூதி இருக்கு, போக விடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வர மாதிரி அமைப்பு. மே மாசம் 18, 19 தேதிக்கு அப்புறம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் விஸ்வரூப வெற்றி எடுப்பீர்கள். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை ஏன்னா 8ஆம் இடத்துல நீங்களும் மாசம் தான் சொல்றீங்க, எதுவும் நடந்த மாதிரியே இல்லை. ஆனா கெட்டது சொன்னா மட்டும் நடந்துருது, நல்லது சொன்னா நடக்கவே மாட்டேது. இப்படிலாம் தானே கமெண்ட் போடுறீங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வா, ஒரு சொல்யூஷனுக்காக வேண்டிட்டே இருக்கீங்களா? வருகிற மே மாதம் 30ஆம் தேதி உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்குமான நிவர்த்தியாக இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு சண்முக ஷடாக்ஷர சப்த சதி யாகம் கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கும் 7000 கோடி ஆவர்த்திக்கு மேலே 23, 24 வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வா இந்த யாகம் அமைய காத்திருக்கிறது. இதில் பஞ்சலோக முருகன் சிலையும் 33 வகையான தன ஆகர்ஷண எந்திர பொருட்களும் தர இருக்குது. யாரெல்லாம் அதில் கலந்துக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் 48 நாட்களில் முருகன் அருளால் கண்டிப்பாக தீரும். உலகெங்கும் உள்ள ஐவிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே இருக்கோம்ல. அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் வைகாசி மாதம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசினியர்களுக்கு, விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது? நீங்களும் மாதம் தான் சொல்கிறீங்க, எதுவும் நடந்த மாதிரியே இல்லை. ஆனால் கெட்டது சொன்னால் மட்டும் நடந்துருது, நல்லது சொன்னால் நடக்கவே மாட்டேது. இப்படிலாம் தானே கமெண்ட் போடுறீங்க. இந்த தடவை நான் சொல்ல வேணா, நீங்களே சொல்லுவீங்க சூப்பராக இருக்கேன். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. யார் என்ன சொன்னா என்ன, 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க காட்டுல மழை தான், அடமழை தான். அந்த அளவுக்கு எனக்கு தெரிந்து குருபா வந்து உட்கார போறார். உட்கார்ந்து அவருடைய 5ஆம் பார்வையான கடாட்ச பார்வையை கொடுக்க போறார். குருக்கு எத்தனை பார்வை இருந்தாலும் எது தெரியுமா மோர் தென் ஸ்பெஷல், இந்த 5ஆம் இடத்து பார்வை. குரு அப்படின்னாலே சிற்றின்பத்திற்கு அதிபதி என்றுதான் பேர். அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் அவர் பார்ப்பார். அப்ப யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ இந்த தடவை எழுதி வச்சுக்கோங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்ம் திருமணம். அதுக்குள்ளே என்ட்ரியே ஆகணும். எனக்கு வேற ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு சினாரியோ அப்படின்னா இந்த தடவை அதெல்லாம் சரியாக போகுது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, ராசிநாதன் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. வேற என்ன சாமி வேணும்? அப்படி உட்காந்து உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடமே அயனசயன போகம் தான். நேற்று வரைக்கும் நான் ஒரு பக்கம் போனேன், என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் போனா, இப்போ 2 ட்ராக்கும் ஒரே பக்கம் போக போகுது. மே மாதம் 17, 18 தேதிக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வியலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆனந்தம் கொடி கட்டி பறக்க போகுது. அதுதான் உண்மை. ஏன்னா குரு பகவானுடைய அருளால், ஏன்னா வாக்கியப்படி அவர் எனக்கு தெரிஞ்சு 20ஆம் தேதி வந்துருவார். திருக்கணிதப்படி தான் வந்து 1ஆம் தேதி வராரு. பட் வாக்கியப்படி 20, 25 தேதியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்க போது அங்கிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை தான் பார்ப்பார். விருச்சகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறது மட்டும் இல்லை, அடுத்து 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, உங்களுடைய ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 5ஆம் இடத்துல போய் சனி உட்காந்து மண்டக்குள்ள அப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்போம். பிள்ளைங்கள் மூலமா பிரச்சனை, தாட் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க மாட்டேங்குது. முதல்ல 5ஆம் இடம் குழந்தைங்க, குலதெய்வ கடாட்சம், இறையருள் சாமி தான் கும்பிட்றேன் மேடம். ஆனால் கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வர மாட்டேது. இதெல்லாம் இந்த 5ஆம் இடத்துல கூடிய சனி பண்ணக்கூடிய வேலை. இந்த தடவை குரு என்ன பண்ணுவார், அப்படியே மண்டையில் போடுவார் சனியை. ஏய் என் பிள்ளை எதுவும் பண்ணாத, நான் தான் பார்க்குறேன்ல அப்படின்னு. அப்போ சனியை வந்து 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் பார்ப்பார் குரு. அப்போ அந்த பார்வை கொடுக்கக்கூடிய பலன் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5ஆம் இடம் தான் காதல், 5ஆம் இடம் தான் திருமணம், பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு சிந்தனை ஞானம் கல்வி லாட்ரி சீட்டு திடீர் யோகா எல்லாம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 16, 17 வருஷத்துக்கு அப்புறம் வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு விருச்சகத்துக்கு மட்டும்தான் உண்டு. இந்த 12 ராசியில் அந்த அளவுக்கு தாறுமாறு தர்பாவா இருக்க போது விருச்சகம். ஃபர்ஸ்ட் விஷயம், பயங்கரமான ஒரு மனக்குழப்பத்திலேருந்து வெளில வர போறீங்க. ஏன்னா 5ஆம் இடம்னு சொல்றதே மன ரீதியாக இருக்கக்கூடியது. அந்த 4ஆம் இடம், அவங்க போய் ராகு உட்காந்துருக்காரு. நம்ம நினைக்கிறதுலாம் பிரம்மாண்டமா இருக்கும், ஆனால் நடக்கிறது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கும். பேசுறதுலாம் நல்லா தான் பேசுற, செய்யவே மாட்டேங்கிறேன்ற மாதிரி கேட்குற மாதிரி முதல்ல ஒரு கரைங்க பையன் அதே மாதிரிலே ஓடுது வாழ்க்கை. ஆனால் இந்த தடவை என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சு காட்டுவீங்க. நிறைய நான் போன மாதம் சொன்னேன், கண்டிப்பாக பண வரவு நல்லா இருக்குது, கண்டிப்பாக
ப்ரமோஷன் கிடைக்க போகுது, இன்கிரிமெண்ட் கிடைக்க போகுது, காசு வரப்போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசமா விருச்சகம் நல்ல நிலைமையில ஆக ஆரம்பிச்சிருச்சு. மே மாசம் 18, 19 தேதிக்கு அப்புறம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் விஸ்வரூப வெற்றி எடுப்பீர்கள். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை ஏன்னா 8ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்திருந்தாரு. 8ஆம் இடமே வந்து வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இத குடுக்கறது தான் 8ஆம் இடம். அந்த இடத்துல இருக்கு. நெறைய பேருக்கு நான் வீடு மாறுவீங்கன்னு சொன்னீங்க. மாறுனேன்னு போட்டீங்க. இதெல்லாம் விருச்சகத்துக்கு நடந்தே தீரும். இந்த தடவ ஆத்மார்த்தமான ஒரு அமைதி கிடைக்கும் விருச்சகத்துக்கு. அதுவும் 20 தேதிக்கு மேல 25, 26 தேதிலாம் நெருங்கும்போது குரு வந்து புனர்பூச நட்சத்திரத்த சுயசாரம் வாங்கி உட்காந்துருப்பாரு. அங்க உட்காந்து 5ஆம் பார்வையா பார்ப்பாரு, சமசப்தமா பார்வையா உங்களுடைய 3ஆம் இடத்த பார்ப்பாரு, 5ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்ப எடுக்கிற முயற்சி எல்லாம் பழுத்தம். நெறைய டிராவல் பண்ண வைப்பாரு இந்த தடவ. யார் இதுவரைக்கும் பிளான் போடாம இருந்தாங்க, இப்போ நோட் பண்ணிக்கங்க. 15 தேதிக்கு மேல கண்டிப்பா டிராவல் நடக்கும். எதிரே பார்க்காம அன்எக்ஸ்பெக்டடா சில இடத்துக்கு போயிட்டு வருவோம். நெறைய கோவில்களோடு கனெக்ட் ஆகும் இந்த தடவ. பெரிய பெரிய முக்கிய மனிதர்களுடைய பேச்சு, முக்கிய மனிதரோட போய் செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் விருச்சகத்துக்கு நடக்கும் இந்த தடவ. நீங்களே செலிபிரிட்டி ஆக போறீங்க. அப்புறம் எங்க மத்தவங்கலாம்? நம்மளே செலிபிரிட்டி. நம்ம கிட்ட வந்து ஒரு 4 பேர் எடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ விருச்சிக ராசி காத்திருக்கு. நெறைய வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் பேசும் விருச்சிக ராசிக்கார மக்கள், உங்களுடைய குழந்தைங்க, நீங்க விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகள் நெறைய பேர் திடீர்னு ஹிந்தி டியூஷன்ல போடணும்னு தோணும். ஹிந்தி கத்துக் குடுக்கணும்னு தோணும். ஹிந்தி மொழி பேசுறவரோடயே சேர்ப்பாங்க. அவங்க அந்த மாரியான ஒரு விஷயத்துக்குள் போவாங்க. இல்லையா இங்கேருந்து வேற மாநிலத்துக்கு போயிட்டு வருவாங்க. ஹிந்தி மொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்க போவாங்க. இல்ல அதோட கனெக்ட் ஆவீங்க. திடீர்னு அந்த மாதிரியான பாட்டு கேட்பீங்க. இதெல்லாம் இந்த தடவ உங்களை இயக்கும். ஏன்னா ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கு. அப்ப சூரியன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அது டைரக்ட்டா உங்கள தான் பார்க்குறார். தலைமைத்துவம். கபாலிடா நெருப்புடா மாரி ஒரு பக்கம் எனக்கு எவ்ளோ சந்தோஷம்னா, நான் பேசும்போது என் முகத்திலேயே தெரியும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாவம் ஒரு 7:30 கிட்டத்தட்ட பல 7:30 நாங்க தான் மேடம் பிறந்ததுலேருந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விமோச்சன காலம் தான் என்ன பொறுத்தவரைக்கும். இங்கேருந்து சூரியன் டைரக்ட்டா பார்க்குறாரு. அதுவே சூப்பர். இங்கிருந்து ஆல்மோஸ்ட் குரு பார்க்குறாரு. இந்த 2 பிளானட்டுமே நம்மளுக்கு சிவராஜ யோகத்த கிரியேட் பண்ணி குடுக்க போகுது. யாருக்கு? விருச்சிக ராசிக்காரர். எதிரே பார்த்திருக்க மாட்டோம். கையில காசு வந்து சேரும். பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். 5ஆம் இடமே காதல் தான். நெறைய இதுவரைக்கும் கிரீன் கொடி காட்டாத ஆட்கள் வீட்ல கிரீன் கொடி காட்டுவாங்க. நெறைய நல்லவை எல்லாம் கூடிய வரப்போகுது. காரிய வெற்றி கிடைக்க போகிறது. கைமேல் பலன் கிடைக்கும். ஆனா எதுல கவனமா இருக்கணும்? புதனுடைய பொசிஷன் விருச்சகத்துக்கு நல்லா இல்ல. அதனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களுக்கு வந்துட்டு போலாம். கவனமா இருக்கணும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் டென்ஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரியான மன கிளேதங்கள் ராகுவால் கிரியேட் ஆகும். ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன். முடியும்னா பண்ணிட்டு வந்துருங்க. சரியா? வியாழக்கிழமை இந்த ஒரு 4 வாரத்துக்கு மத்தியானம் 1 to 2 இந்த டயத்துக்குள்ள கரெக்ட்டா ஒரு 1:15லேருந்து 1:30 வரைக்கும் உங்களால முடியும்னா யாருக்காவது ஒரு லெமன் சாதத்தை வாங்கி தானம் குடுத்துருங்க. உள்ள ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்த போட்டு குடுங்க. இல்ல சாத்துக்குடிய போட்டு குடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு. சூப்பரா வேலை செய்யும். இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க விருச்சிக ராசிக்காரர்கள். இல்லையா உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு அல்லா கோவில் இருக்கு, இல்ல மசூதி இருக்கு, போக விடுவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிட்டு வர மாரி அமைப்பு இருக்குன்னா, இப்ப இங்கலாம் இருந்தீங்கன்னா, சென்னையே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டாலின் பாபாவ போய் பார்த்துட்டு வாங்க. அவருடைய அருள் கடாட்சம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைச்சதுன்னா, அதுக்கு மேல வெற்றி வேற எதுவுமே வேண்டாம். அவர போய் ஒரு தடவ ஜீவ சமாதி போய் ஒரு தடவ பார்த்து வழிபட்டுட்டு வாங்க. ஸ்டாலின் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கும். அந்த ஒரு பாபா இருப்பாரு. அவர போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரே ஒரு ஊதுபத்தி எடுத்துட்டு வாங்க. நெறைய அந்த கேதுவோட ஆக்டிவேஷன். இந்த தடவ சூரியன் வீட்ல கேது இருந்து அந்த சூரியன் நமக்கு பார்வை குடுக்க போறாரு அப்படின்றபோது, ஹீட்னால் வரக்கூடிய விஷயங்கள் நெறைய வரும். நெறைய உடம்பு ஹீட் ஆகும். நெறைய வந்து டிராவல் அலைச்சல், அது மூலமா முதுகு வலி வர்றது, கால் வலி, பாதம் மட்டுமே வலி வர்றது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எட்டி பார்க்கும். இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிந்து வித்தியாசமா சில நிகழ்வுகள் நடக்கும் இந்த தடவ. நெறைய கிளீனிங் ஒர்க் நடக்கும், நெறைய கிளென்சிங் ஒர்க் நடக்கும். இதெல்லாம் இந்த தடவ நெறைய ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோ எடுத்து இந்த தடவ பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நினைவுகள் எல்லாம் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. அது இயங்க போகுது. நெறைய அந்த தடவ பழைய ஃபோட்டோவ பார்க்கறது, பழைய விஷயங்கள பார்க்கறது, ஃப்ரெண்ட்ஸோட போய் அரட்டை அடிக்கிறது, பழைய ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றது, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு அவுட்டிங் போறது, இதெல்லாம் இந்த தடவ நடக்கும். நினைவுகள் மூலமாக உங்களுக்கான சில விஷயத்த ரீகால் பண்ணிப்பீங்க. அதுவே வாழ்க்கையில ஒரு மாரி இருந்த குழப்ப நிலையை சரிப்படுத்தி குடுக்கும். நெறைய பேர் கோவிலா போயிட்டு வரீங்க. கோவில் வழிபாடுகள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவ இருக்கு. யாருக்கு? விருச்சிகத்துக்கு. என்ன எங்க போனாலும் சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பெருமாள் பிரசாதம் கையில கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது கிடைச்ச நாள்லேருந்து லட்சுமி கடாட்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நான் சொன்ன மாரி சிவராஜ யோகம் உருவாக போகுது இல்லையா? அப்ப கண்டிப்பா எங்க இருந்தாவது திருப்பதி பெருமாள் பிரசாதம், திருப்பதி பெருமாள் லட்டு, இல்ல திருப்பதி பெருமாள் ஃபோட்டோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கைக்குள்ள கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கான வாழ்வியல் மாற்றம் நிகழப் போகிறதுன்றத காட்டக்கூடிய சமிக்கைகளாக இது இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்களா போட்டு மைண்ட குழப்பிக்காதீங்க. ஏன்னா மைண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்துல தான் ராகு வந்து உட்கார்ந்திருக்காரு. அதனால நீங்களா போட்டு மனச குழப்பிக்காம இருந்தா போதும். மத்த எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பரா படிப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ
வேற ஊர், வேற நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. திடீர்னு வந்து வேற கோர்ஸ் படிக்கிறேன், வேற ஊர்ல போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கிளம்பி போவாங்க. அது வந்து விருச்சகத்துக்கு ஒரு நல்ல சினாரியோவ கிரியேட் பண்ணி குடுக்கும். அதே மாரி 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய நட்புகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். வேலை அப்படின்ற பிரச்சனை இல்ல யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் சொந்த தொழில் பண்றீங்களோ, உங்க நட்புகள் மூலமாக, உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமா உங்களுடைய வாழ்வியல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். முருகனுடைய எனர்ஜி வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா உங்களுக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். 12ஆம் இடத்த செவ்வாய் பார்த்துட்டே இருக்காரு. அதனால கொஞ்சம் ஸ்பீடு ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயத்த முடிவு பண்ணி முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போவீங்க. வேகமா சில விஷயத்த முடிவு பண்ணுவீங்க. அது உங்களுடைய வெற்றிக்கு முதல் காரணமாக இருக்கும். அதே மாரி 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் செய்வீர்கள். 40 வயசு ஆனாலும் பரவாயில்ல. தடவ கோடு போட்டு, டீ ஷர்ட் போட்டு சுத்துவீங்க. சூப்பரா இருக்கும். நெறைய அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. நெறைய ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது. ரொமான்ஸா இருக்கு. ரொமான்டிக்ன்ற வார்த்தையே இல்லாம இருந்த விருச்சக ராசிக்காரர்கள் இப்ப அப்படியே இயங்க போறீங்க. ஏன்னா குரு இயங்க வைப்பார். அது உங்க பிரச்சனை இல்ல. அது குரு பிரச்சனை. அந்த தடவ அது வந்து உட்கார்ந்துட்டு 12 வருஷத்துக்கு அப்புறமா அப்படி திரும்ப ரீகால் பண்ண வைப்பாரு உங்கள. 12 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ, அந்த மாரியான ஒரு அமைப்புக்குள்ள இந்த விருச்சிக ராசிக்காரங்க மாறுவீங்க. சுக்கிரனுடைய பொசிஷன் சூப்பரா இருக்கு. அதனால திடீர்னு ஃபேஷியல் பண்ணிக்கிறது, திடீர்னு உங்கள அழகுபடுத்திக்கிறது, நெறைய பேர் பெடிக்யூர் பண்ணிக்கிறது, மேனிக்யூர் இந்த மாரி உங்களை கொஞ்சம் அழகு சார்ந்த விஷயத்துக்குள் இயக்குவீர்கள். அது ஒரு மாரி உங்கள இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே நீங்க அழகு தான். இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பீங்க. சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பீங்க. அதனால தயவு செஞ்சு இப்ப சிரிச்சுக்கிட்டே இருங்க. டென்ஷனே ஆவாதீங்க. மேக்ஸிமம் நம்ம தான் அடுத்தவங்கள டென்ஷன் படுத்தணும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உட்கார்ந்திருக்கனால மன ரீதியாக அப்படியே ஒரு மாரி இருக்கீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியா போகுது. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பேச்சுல மட்டும் கொஞ்சம் பிரம்மாண்டம் வேண்டாம். நான் அத பண்ணிடுவேன், நான் இத பண்ணிடுவேன். இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய காரணியாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது கிரகங்கள் அடிப்படையில். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு லட்சுமி வழிபாடு மிகச்சரியான ஏற்றத்தை குறிக்கும். அதே சமயம் சிவன் கோவில்ல நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடு. ஒரு தடவ போயிட்டு பிரதோஷ அன்னைக்கு நந்திக்கு தேன் குடுத்துட்டு வாங்க. வாழ்க்கையை தேனாய் தித்திக்க வைக்கும். வாராகி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகம் தெரியுது. விருச்சிகராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சோ தெரியும்னா வாராகி அம்மனோட கனெக்ட் ஆவீங்க. போற இடத்துல நீங்க எதிர்பார்க்காம வாராகி அம்மன் கோவிலுக்கு போவீங்க. அந்த இடத்துல அம்பாளுடைய பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். வாராகி இந்த தடவ உங்கள ஆட்கொள்வார். நடந்ததுன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நெறைய விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவ புலி பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. புலியா? நாங்க என்ன ஜூலியா இருக்கோம்? அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க. புலி உங்க கண்ணுல படும். பதுங்கி இருந்து பாய்வதற்குன்னு சொல்லக்கூடிய காரணி புலிதான். இதுவரைக்கும் நீ உட்கார்ந்தது போதும். இனிமே உன் ஆட்டத்த காட்டுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த புலி பார்த்தல் என்ற நிகழ்வு விருச்சகத்துக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு ரூபத்துல புலிய பார்ப்பீங்க. புலி போட்ட டீ ஷர்ட், புலி போட்ட விஷயம், ஏதோ ஒரு ஐயப்பன் புலி மேல போறது, ஏதோ ஒரு புலியோட சம்மந்தப்படுது. ஏன் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. வீடியோ வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி புலி உங்க கண்ணுல பட்டிருக்கும். புலியோட சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் பட்டிருக்கும். ஸோ புலியோடு கனெக்ட் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த விருச்சகத்துக்கு உங்களுடைய மதிநுட்பத்தையும் ஸ்பீடா இயங்கக்கூடிய தன்மையும் குறிக்கக்கூடிய காரணியா அமைய காத்திருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை என்ன நம்பரை பயன்படுத்தினா எல்லாருக்கிட்டையும் நான் விரும்பியதெல்லாம் பண்ணலான்றீங்களே, அப்போ நான் விரும்பியதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன நம்பரை பயன்படுத்தலாம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து 917443 91743 இந்த நம்பரை பயன்படுத்துங்க. இந்த நம்பரை பயன்படுத்த மிகச்சரியான ராஜயோகம், ஸ்பீடாக ஒரு விஷயம் பண்ணுறது, டக்கு டக்குன்னு முடியுது, கம்யூனிகேஷனில் கரெக்டாக இருக்கிறது, இது எல்லாமே இந்த நம்பர் உங்களுக்கு தானாக கொண்டு வந்து சேர்க்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன கலரை பயன்படுத்தலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை நிறைய பிங்க் கலர் எடுத்து வச்சிருப்பீங்க, இல்லை பிங்க் கலரோட சம்மந்தப்படுவீங்க, பிங்க் கலர் ட்ரெஸ் வாங்குவீங்க. பிங்க் ரெட் இது ரெண்டையுமே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை பயன்படுத்தும் போது அதே மாதிரி சில பேர் கிரீன் கலரோட கனெக்ட் ஆவீங்க. அந்த கிரீன் கலர் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பிங்க் ரெட் பயன்படுத்துங்க. அதுவே உங்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வைகாசி மாதம்.